சந்தையில் கிடைக்கும் சட்டவிரோத மது, அதிலும் மெத்தனால் கலப்பு என பொதுமக்களின் உயிரை பணயம் வைக்கிறது இந்த மாடல் அரசு. தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவம் பலரின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. என் பிள்ளைகள் அனாதையாக நிற்கிறதே, நாங்கள் என்ன பண்ணுவோம், இதற்கு யார் பொறுப்பு, ஒரு ஊரே அழிஞ்சு போச்சே என எங்கு திரும்பினாலும் கதறல் சத்தமும் பலரின் அழுகுரலும் அன்று நடந்ததை நம்மால் மறக்கவே முடியாது. வீதி எங்கும் பிணங்கள், விடிய அரசு இழைத்த பிழைகள் என கள்ளக்குறிச்சி ஊர் முழுவதுமே மயான காடாக மாறியது. இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த விடிய அரசு? இது ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் நிகழ்ந்த மாபெரும் சமுதாய பேரழிவாக பார்க்கப்படுகிறது. இத்தனை பேரின் உயிரை காவு வாங்கிய கள்ளச்சாராயம் மீண்டும் தலை தூக்கி உள்ளது. ஒரு காலத்தில் ரகசியமாக ஊருக்கு வெளியே கள்ளச்சாராயம் காய்ச்சிய நிலை மாறி இன்று எதையும் கண்டுகொள்ளாத இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வீடுகளிலேயே காய்ச்சி விற்கும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறது. நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் ராஜாபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மகன் மணிகண்டன் ஆகிய இருவரும் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பிக்கு புகார் வந்தது. இதனை அடுத்து மணிகண்டனின் தோட்டத்திற்கு சென்ற போலீசார் அங்கே 2 பேரல்களில் சாராயம் காய்ச்சுவதற்காக ஊற வைத்திருந்ததை தெரிந்தது. கள்ளச்சாராயம் தொடர்பாக ஒரு நிரந்தர தீர்வை எடுக்க திராணியற்ற இந்த விடிய அரசு இப்போது இதற்கு மட்டும் தீர்வு காண போகிறதா என்ன? இன்னும் பலரின் உயிரை பழியாக்கிய பிறகுதான் நிரந்தர தீர்வை தேடுவார்களா இவர்கள் என மக்கள் கொந்தளிக்கின்றனர். இவ்வளவு துணிச்சலோடு பட்ட பகலில் தன் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு முக்கிய காரணம் சாராய வியாபாரிகளுக்கு திமுக கொடுத்த ஆதரவுதான். இந்த விடிய அரசின் அலட்சியத்தால் கள்ளச்சாராயத்தில் முதலில் உயிர் போகுது, அதன் பிறகுதான் அரசு விசாரணைக்கே போகிறது. இதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா? ஒரே மாநிலத்தில் மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராய விபத்துகள் நடந்தும் ஏன் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை? கள்ளச்சாராயத்தை தயாரிப்பவர் குற்றவாளியா, இல்லை அதை தடுப்பதில் தோல்வியடைந்த அரசுதான் உண்மையான குற்றவாளியா? இத்தனை நடந்தும் அரசு நிர்வாகம் கைகட்டி வேடிக்கை பார்த்திருப்பதுதான் ஸ்டாலினின் மாடல் ஆட்சிக்கு ஒரு சாட்சி.